வானத்திலேருந்து ஒரு தேவ தூதன் வந்து ஒரு கீயையும் ஒரு செயினையும் எடுத்துட்டு வர ஒரு ஒரு சீக்வன்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த தேவ தூதன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வலு சர்ப்பத்தை அரெஸ்ட் பண்ற மாதிரி போட்டிருக்கு. வலு சர்ப்பத்தை அரெஸ்ட் பண்ணி அந்த செயின் மூலமா அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பாதாளத்துல தள்ளுறத பார்த்து ஒரு முத்திரையும் போட்டு வைக்கிறாரு. எத்தனை வருஷம் முத்திரை போடுற? ஒரு 1000 வருஷம் ஒரு முத்திரை போடுறத நம்ம இந்த வசனம் மூலமா பார்க்கிறோம். ஏன் இந்த 1000 வருஷம்? கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக உங்களோட நான் சந்திக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே திராசதர்ரபா தரிபா தரிபா லக்கரா பாபா டோரே தேரேசே தே ரெபேலா ரிஷா பாலோரிக்கபா கர்த்தாவே ரிக்கந்தர்ரா பாலோரிக்கபா. யார் யாருக்கு என்னென்ன செய்தி போய் சேரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிக்கந்தர்ரா பாலோரிக்கபாபா. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வார்த்தை போய் சேரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிக்கந்தர்ரா ஷதர்ராபா லொக்கேரா தர்ராபாலோரி. யாரெல்லாம் கேள்விகளோடு இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்காங்களோ ரிக்கந்தர்ராபா, அவங்க எல்லாருக்கும் இந்த செய்தி மூலயமா பதில் தெரியணும் கர்த்தாவே. ரிஷபா லொக்கேரா பாபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1-2 வசனம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்களை கட்டி வைத்து அந்த 1000 நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, and I saw an angel down out of heaven having the key of Abias and holding in his hand a great chain. He seized the dragon, that ancient serpent, who is the devil or Satan, and bound him for 1000 years. இந்த இடத்துல இந்த வசனம் மூலியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னா, வானத்திலேருந்து ஒரு தேவ தூதன் வந்து ஒரு கீயையும் ஒரு செயினையும் எடுத்துட்டு வர ஒரு ஒரு சீக்வன்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த தேவ தூதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வலு சர்ப்பத்தை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்கு. வலு சர்ப்பத்தை அரெஸ்ட் பண்ணி அந்த செயின் மூலயமா அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாதாளத்தில் தள்ளுறத பார்த்து ஒரு முத்திரையும் போட்டு வைக்கிறாரு. எத்தனை வருஷம் முத்திரை போடுற? ஒரு 1000 வருஷம் ஒரு முத்திரை போடுறத நம்ம இந்த வசனம் மூலமா பார்க்கிறோம். ஏன் இந்த 1000 வருஷம் இந்த பாதாளத்துல இந்த வலு சர்ப்பத்தை அவர் முத்திரை போடுறாருன்னா, இந்த 1000 வருஷம் வந்து இந்த சாத்தானால நமக்கு இந்த ஜனங்களுக்கு எந்த குறைகளும் வரக்கூடாது. இந்த மாதிரி இந்த சாத்தானாலே யாருன்னா நம்மளை வஞ்சிக்கிறது, மனுஷங்களை வஞ்சிக்கிறது தான் சாத்தான். இந்த சாத்தானால மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனால இந்த ஏஞ்சல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றத நம்ம இந்த வசனம் மூலமா பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அசுத்தாவியை பற்றி போட்டிருக்கு. He sees the dragon. எல்லாம் ஒரே ஆள். ஒரு டிராகன், வலு சர்ப்பம். யாருன்னா வலு சர்ப்பம்? அவன் தான் சாத்தான். நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் நிறைய மதங்கள் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து வழிபடுவாங்க. முக்கால்வாசி வந்து கிறிஸ்டியன்ஸாக, நிறைய கண்ட்ரிஸ் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வேறு தெய்வத்தை வந்து அவங்க வணங்குற ஒரு பழக்கம் உடையவங்களாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சர்பெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டிராகன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னமுமே பார்த்தீங்கன்னா சைனா, வியட்நாம், ஜப்பான்லாம் இந்த டிராகனை வழிபடுற கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அங்கே அந்த டிராகனை வழிபடுறாங்க. இது வந்து இது பூமியில் இது நடக்கிற ஒரு பார்க்குற நம்ம விஷயம். இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஒரு படி மேலே பார்க்கும்போது ஏன் அந்த இடத்துல வந்து அவங்க டிராகன் அவங்க வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்டையர் கண்ட்ரியோட அத்தாரிட்டி வந்து அந்த டிராகன்கிட்ட இருக்கும். அந்த டிராகன் வந்து அந்த அத்தாரிட்டி அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, சாத்தானுக்கு வந்து எப்படி இந்த பூமியில் வர அதிகாரம் இருக்கும் அப்படின்னா, புக் ஆஃப் ரெவலேஷனில் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பிடிக்கும், புரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி பைபிள்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவிக்குரிய ரகசியம் உள்ள புக்கு. இன்ஃபேக்ட் புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து நீங்கள் வெளிப்பாடு இல்லாமல் அந்த புஸ்தகத்தை படிக்கவே முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆவியான அபிஷேகம் இல்லாமல் அந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு புரியாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார்.
ஊரிக்கந்த லெக்கேலரா தர்ராபா ரிக்கந்த ஷெக்கேல ரீபா தர்ராபா டுரக்கந்த லெக்கேலரா ஷபாலோரிக்கா பாபா துரே மேல ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்தர்ரா யாரால ரிக்கந்த புக் ஆஃப் ரெவலேஷன் ரிக்கந்த ஆவியானவரோட உதவியோட அவங்க படிச்சு முடிக்கிறீங்களோ ரிக்கந்த அவங்க பாக்யவான் என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர்ரா பாலோரிக்கா அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரிக்கந்தர்ரா ரொம்ப பாக்யவதியா இருப்பாங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த் பாக்யவானா இருப்பாங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த் யூ வில் பி சோ பிளஸ்டு சேஸ் தி லார்ட் ரிக்கந்த் ரஷபா லுக்கேல இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க ரிக்கந்த் ரபா தரிக்கந்த் ரபா நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க ரிக்கந்த் இப்போ ஒரு பொருத்தனை பண்ணுங்க ரிக்கந்த் ரபா லக்கே ரஷபா லோரிக்க கர்த்தாவே ரிக்கந்த் ரபா லோரிக்கபம் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் ரிக்கந்த ராபா இந்த ஆவிக்குரிய புஸ்தகத்தை ரிக்கந்த ராபாலோ ரிக்கபாபா ஆவிக்குரிய அபிஷேகம் இருந்தாதான் எங்களால் படிக்க முடியும் ரிக்கந்த ராபா அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு இப்போ தாருங்க கர்த்தாவே நீங்கள் மன்றாடுங்க ரிக்கந்த ராபா லொக்கே லத்தே லெக்கே லசிக்கா பத்தெக்கெல்லா பாபா டொரெக்கேந்த ராபா லொக்கே தரிஷத ராபா லோ ரிக்கபா இந்த அபிஷேகம் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ ரிக்கந்த் யாரெல்லாம் மனசார வாஞ்சிக்கிறீங்களோ ரிக்கந்த் அவங்க எல்லாரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ஷக்கே தக்கே லக்கே லக்கே ஷக்கா பாபா டுரிக்கந்த ராபா லோரிக்கபா ஊராக்கந்த ராபா லோரிக்கபா ரிக்கந்த ராபா நிறைய பேர் வீட்டில் ரிக்கந்த ராபா லோரிக்கபா ரிக்கந்தர் உங்க ஸ்பிரிச்சுவல் ஐஸை பிளைண்ட் ஆக்குற அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன் ரிக்கத்தக்கேபா டொரெக்கேலா ரஷபா லோரிக்கபா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஒரு டெட் ஆக்கியிருக்க ரிக்கந்த ரஷபா லோரிக்கம் உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை வளர விடாம போராடிக்கிட்டு இருக்க அந்தகார வல்லமைகளை ரிக்கந்த ராபா லோரிக்கபா அந்தகார வல்லமைகளை ரிக்கந்த ராபா லோரி அந்தகார வல்லமைகளை ரிக்க லெக்கே லக்கே ஷக்கா பாபா உலி தலி ஷதக்கேல ராபாபா தொரெக்கேல கேல கெலசிக்கெல்லே பெலோரிக்கபா உரிக்கந்த ராபா லொக்கேல ராபாபா உரக்கந்த ரஷத ராபா லொக்கேல ராபா லோரிக்க I command them in the Jesus name ரிக்கந்த I command them in the Jesus name ரிக்கபாபா I command them in the Jesus name ரிஷத ரெக்கே தரிஷபா லோரிக்கபாபா ரிக்கல்ல தைரேம் உரிக்கந்த ராபாக்கல ருக்கல்ல ரக்கல்ல ரிக்கந்த ராபா லோரிக்கபா உரக்கபா கிறிஸ்தவ வீட்டில் போராடிக்கிற அந்தகார வல்லமைகளை ரிக்கந்த விக்கிர ஆராதன வல்லமைகளை ரிக்கந்த ராபா லோரிக்கபா விபச்சார ஆவிகள் ரிக்கந்த ரைஷத ரெபெக்கேலா பாபா உரக்கல கெல ஷபக்கல ரபா வஞ்சிக்கிற ஆவிகள் என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபா லோரிக்கபா வஞ்சிக்கிற ஆவிகள் ரிக்கந்த ராபா எது கரெக்ட் எது தப்பு ரிக்கந்த ராபா இது தெரியாத மக்களே என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கந்த ராபாலோ ஜெபிச்சு இந்த ஆவியானவர் அபிஷேகத்தை வாங்கிக்கோங்க என்ற ஆவியானவர் சொல்றார் ரிக்கலா ரஷபா கெராபாலோ ரிக்கபா வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் கட்டுகிறேன் ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா I command them in the Jesus name ரிக்கந்த ராபா I command them in the Jesus name ரிக்கந்த ராபா I command them in the Jesus name ரிக்கந்த ராபா அந்த வீட்டில் இருக்க உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார் ஷக்கே லக்கே லக்கே லக்கா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கபா உரக்கந்த ராபா லோரிக்கபா கர்த்தாவே ரிஷத ராபா லோரிக்கபா ஆவிக்குரிய கண்கள் ரிக்கந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உரிக்கத பார்த்துட்டு இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் திறக்கப்படட்டும் கர்த்தாவே ரிக்கந்த இந்த பார்க்குற எல்லா ஜனங்களுக்கும் ரிக்கந்த இந்த ஆவிக்குரிய ஜீவியம் திறக்கட்டும் கர்த்தாவே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே ரிக்கல் லக்கே லக்கே ஷபா லோரிக்கபா ருக்கந்த ராபா லோரி let them know the truth Lord ரிக்கந்த ராபா let them know the truth Lord ரிக்கந்த ராபா லோரி let them know the truth Lord ரிஷத ரெபேலா ராபா பாபா லோதேலே கேலா பாலா பாபா டொரெக்கேலா ரஷபா லொக்கேலா ராபாபா உலக்கல கல ஷக்கல் லக்கேதலா பாபா துரிக்கந்த ரெபேலோ ரிஷபாபா ரிபாபா பாபா ரிக்கலா ராபாபா பாபா ரிஷபா லோரிக்கபா ரிதர சபா லொக்கேலா ராபாபா ரிக்கா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் குமாரனும் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் வயதானவர்கள் சொப்பன காண்பார்கள் என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றார் ரிஷபா லோரிக் ஸோ இந்த வசனம் மூலயமா நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த வலு சர்ப்பம் அப்படின்ற ஒரு அசுத்தாவியை பற்றி பார்க்குறோம். இந்த வலு சர்ப்பம் இந்த சேட்டன் அப்படின்னு இது புக் ஆஃப் ரெவலேஷனில் மட்டும் கிடையாது, நம்ம ஆதியில் புக் ஆஃப் ஜெனசிஸ்லே இந்த என்ட்ரியை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி வலு சர்ப்பம் தான் ஏவாலை வஞ்சிக்கிறத நம்ம ஸ்டோரியாக பார்க்குறோம். ஆதாமும் ஏவாலும் இருக்காங்க. இந்த என்டையர் பூமியோட அத்தாரிட்டி ஆதாம் கிட்ட கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் ஏவால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாந்து போகிறாங்க. அந்த
வலு சர்ப்பம் கிட்ட ஏமாந்து போறாங்க. என்ன வலு சர்ப்பம் என்ன வஞ்சிக்கிறான் அப்படின்னா, இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டா நீங்க தேவர்கள் மாதிரி ஆயிடுவீங்க, நீங்க செத்தெல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்தும் போது, அதே மாதிரி ஏவாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்றாங்க. ஏவாள் ஏமாந்து போனது மட்டும் கிடையாது, அந்த பழத்தை பறிச்சு ஆதாம் கிட்டையும் கொடுக்குறாங்க. இல்லை இதை சாப்பிட்டா வந்து நம்ம தேவர்கள் மாதிரி ஆயிடுவோமா, அதனால நம்ம வந்து செத்தெல்லாம் போக மாட்டோமா, நான் சாப்பிட்டுட்டேன் நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் வந்து ஆதாமை வந்து வஞ்சிக்கிறாங்க. ஸோ இவரும் வந்து என்ன பண்றாரு, ஆதாம் என்னன்னா ஒய்ஃப் சாப்பிட்டுட்டா, ஸோ நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேட்டன் சொன்ன மாதிரி இவங்களோட இன்னொரு கண்களும் திறக்கப்படுது. அது வரைக்கும் அவங்க வந்து நிர்வாணமா இருந்தது தெரியல. என்னைக்கு அவங்களோட கண்கள் திறக்கப்பட்டோன்னா அவங்க என்ன உணர்றாங்கன்னா, அவங்க நிர்வாணமா இருக்கிறத அவங்க உணர்றாங்க. அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமும் ஏவாலும் அதை வந்து அவங்க சென்ஸ் பண்ணும்போது கர்த்தர் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து டைரக்டா வந்து ஆதாமெல்லாம் நீ ஏன் அப்படி பண்ணலாம் கேட்கல, எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வந்து ஆதாம் சொல்றாரு, இல்லை நான் வந்து நிர்வாணமா இருக்கேன், நான் அவங்க முன்னாடி வர முடியாது அப்படின்னு ஆதாம் வந்து காட் கிட்ட சொல்றாரு. உடனே ஜீசஸ் என்ன கேட்கிறாருன்னா, அப்போ அவர் கேட்கிறாரு டைரக்டா கேட்காம, நான் வந்து அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடாதன்னு சொன்னேனே, ஒருவேளை நீ அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டியா அப்படின்னு ஜீசஸை கேட்கும்போது அப்போ ஆதாம் சொல்றாரு, ஆமா நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தருக்கு ஒரு சரியான கோவம் வந்து அந்த இடத்துல இருந்து அவர் சாபத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆதாம் சபிக்கிறாரு, ஏவாளை சபிக்கிறாரு, வலு சர்ப்பத்தை சபிக்கிறாரு, என்டையர் பூமியை சபிக்கிறாரு, அனிமல்ஸ் எல்லாத்தையும் சபிக்கிறாரு. என்னென்னலாம் படைச்சாரோ அது எல்லாமே கர்த்தர் சபிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால ஏன் கர்த்தர் சபிக்கிறாரு, ஏன் கர்த்தருக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் அந்த அத்தாரிட்டி ஆதாம் கிட்ட வந்து எல்லா அத்தாரிட்டியும் இருந்தது. இந்த பூமியில இருக்க சகல அதிகாரமும், அதுதான் பைபிள்ல இருக்கு, சகல அதிகாரமும் ஆதாமுக்கு கொடுக்கப்படுது. என்டையர் பூமி, இங்க இருக்க அந்த அவங்க என்ன சொல்றது, வானம் பூமி, அதுல இருக்க அனிமல்ஸ், தண்ணீர வாழ்ற ஜீவராசிகள் எல்லார் மேலே இருந்த அத்தாரிட்டி என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடும் போது அந்த அத்தாரிட்டியை ஆதாம் இழந்துடுறாரு. அந்த அத்தாரிட்டி யாருக்கு போகுதுன்னா இந்த சேட்டன் கிட்ட போயிடுது. இது வந்து லீகல் ரைட்ஸ், இது வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லீகல் ரைட்ஸ்ன்றது கர்த்தர் செட் பண்ணுறது தான். கர்த்தர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ ரைச்சியஸ்னஸ் காட் அப்படின்னா அவர் செட் பண்ணதை வந்து அவரே மீற மாட்டார். அப்போ அந்த லீகல் ரைட்ஸை வந்து அந்த பூமியில் உள்ள அதிகாரத்தை அவர் அந்த ஆதாம் வந்து இழந்துடுறாரு. அந்த அத்தாரிட்டி வந்து சேட்டனுக்கு போயிடுது, அந்த லீகல் ரைட்ஸ் வந்து சேட்டனுக்கு போயிடுது. இப்போ பூமியோட சகல அதிகாரமும் சேட்டன்ட்ட இருக்கு. இந்த எப்படி அந்த அதிகாரம் சேட்டன்ட்ட போச்சு, அது எப்படி அது வந்து அந்த அதிகாரம் சேட்டன்ட்ட இருக்கு. லூக்கா எழுதின அதிகாரம் 4வது அதிகாரம் 6-7 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசு இயேசுவிடம் உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தருகிறேன், இவைகள் என் பொறுப்பில் ஒப்புக்கொண்டு இருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுப்பேன், எனவே நீர் என்னை வணங்கினால் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஜீசஸ் வந்து வனாந்தரத்தில் இருக்காரு, தேவகுமாரான அவர் பூமியில் நடக்கும்போது அவர் ஃபாஸ்டிங்கில் இருக்காரு. அவர் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு டெம்டேஷன், அப்போ அந்த வஞ்சிக்கிற ஆளாக வந்து சேட்டன் வரான். சேட்டன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா ஜீசஸ் கிட்ட, நீ ஏன் இவர் கஷ்டப்படுற, இந்த பூமியில் இருக்க சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்கு, எனக்கு இஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் கொடுக்க முடியும், அப்படிதான் இருக்கு, எனக்கு யாருக்கு பிடிக்குதோ எனக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. இங்கே நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜீசஸ் வந்து இந்த இடத்துல டினையே பண்ணியிருக்க மாட்டார். இல்லை அப்படிலாம் கிடையாது, உங்ககிட்ட வந்து அந்த அதிகாரம்லாம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே அவர் மறு வார்த்தையே பேசியிருக்க மாட்டார். அதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, சகல அதிகாரம், ஆதாம் விட்ட சகல அதிகாரமும் இந்த சேட்டன்ட்ட இருக்கு. அதனால தான் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜீசஸ் கிட்ட வந்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரமும் மகிமையும் உமக்கு தருகிறேன், இவைகள் என் பொறுப்பில் இருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன், எனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு தர எனக்கு அதிகாரம் இருக்கு, எனவே நீ என்ன பண்றனா, சேட்டன் வந்து ஜீசஸ்ட சொல்றான், எனவே நீர் என்னை வணங்கினால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உமக்கு தருவேன், நீ பண்ண வேண்டிய ஒண்ணுதான், நீ என்னை வர்ஷிப் பண்ணா போதும், இந்த சகல அதிகாரத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டன் வந்து ஜீசஸ் கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறான். ஜீசஸ் அதை டினைலாம் பண்ணியிருக்க மாட்டார். இல்லை அப்படிலாம் உங்ககிட்ட இல்லை, அப்படிலாம் அவர் டினை பண்ணியிருக்க
இருக்க மாட்டார். ஒரே வார்த்தை சொல்வார், நீ அவனை விட்டு போயிடு அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை அவர் முடிச்சிடுறாரு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த ஆதாம் இழந்த அதிகாரத்தை இப்போ வந்து சேட்டன்ட்ட இருக்கு. இந்த அதிகாரம் என்ன ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இப்போதான் வந்து ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, ஏன் ஒரு தூய்மையான பிளட்டு வந்து இந்த பூமியில் சிந்தப்படணும். ஒரு விஷயம் எல்லாரும் சொல்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது, சின்ன பிள்ளைய கேட்டால் கூட தெரியும், ஏன் ஏசு சிலுவையில் மறைச்சாரு, நம்ம பாவத்துக்காக மறைச்சார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனால் இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சிலுவையில் அறையும் போது சாத்தான் கிட்ட இருந்த அதிகாரத்தை ஏசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இந்த பைபிளை நீங்கள் ஆழமாக நீங்கள் தியானிக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தல்ல கெர்ரபா, அதுதான் ரிக்கந்த, அதுக்கு தான் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பைபிளை வாசிக்கணும் என்று கர்த்தர் சொல்றார். இஷபா கேலா ரெக்கபாலா முதாது ரபா தர சதா ரபா லோகேலா ரபாபா உரிக்கந்த ரெபே ஷக்கா லபாபா ஒரிக்கந்த ராபால் இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜீசஸ் வந்து இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகர், இந்த உலகத்தை ஜெயிச்சாரு அப்படின்னா அந்த அத்தாரிட்டி திரும்பி ஜீசஸ்ட்ட போயிடுச்சு. இந்த அத்தாரிட்டி போயிடுச்சு. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து பூமியில் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எவ்வளோதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லாருமே எல்லா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்குள்ள நம்ம இருப்போம். ஏன்னா அந்த பூமி வந்து சபிக்கப்பட்டுருச்சு. அந்த சாபத்துக்குள்ள போனதுனால எல்லா மனிதர்களும் அந்த சாபத்துக்குள்ள தான் இருப்பீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ஷக்கே ரபா தக்கே லக்கே லக்கே தரா பாபா ஊரா தர ஷத ரபா கேல ரபா தரி பலக்கேல ரஷபாபா உரிக்கந்த ரபா லொக்கேல தரபா. ஸோ சாத்தானுக்கு வந்து என்னதான் வந்து அதிகாரம் போயிட்டாலும் இந்த பூமியில் அவனுக்கு வசிக்கிற இன்னும் அவனுக்கு அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம இன்னுமே ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு புக் இருக்குது, சேட்டன் இஸ் அலைவ் அண்ட் வெல் ஆன் பிளானட் எர்த் பை ஹால் லின்சே. இந்த புக்கு இன்னும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கான்னு தெரியாது. இந்த புஸ்தகத்தில் அவர் நிறைய போட்டிருப்பார், சாத்தானால எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இது ஆக்சுவலி அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ரைட்டர். அவர் என்ன சொல்லியிருப்பார், அவரோட புஸ்தகத்தில் என்ன போட்டிருந்தாருன்னா, ஹாலிவுட்டில் முக்காவாசியான நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஹீரோயின்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப தின் லேயர் ஆஃப் மக்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி அதனால வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் டாப்ல இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ், ஃபேமஸான மியூசிஷியன்ஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசுத்தாவிகளோட உடன்படிக்கை பண்ணி அவங்களோட ஃபேமை வந்து அவங்க தக்க வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்தார். இன்னொன்று அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டவங்க, ஜீசஸை பெற்றுக்கொண்டவங்க வந்து லைஃப் எப்படி இருக்கும், இது வந்து நம்மளே அனலைஸ் பண்ணலாம். நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்து நம்ம பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். இமீடியட்டாக கர்த்தர் வந்து எந்த விதமான ஃபேமும் நமக்கு கொடுக்க மாட்டார், உடனே எல்லா பிளெஸிங்ஸ்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். நீங்கள் கிராஃபை பார்த்தாலே தெரியும், அப்படியே போயிட்டு ஆனால் ஒரு உச்ச லெவலில் நம்மளுக்கு கொண்டு போயிட்டு நம்ம மறிக்கும் போது ரொம்ப இயேசு கிறிஸ்துவ நல்லா ஃபாலோ பண்ணிட்டு மறிக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நல்ல முதிர்ந்த வயசில் எல்லா ஆசீர்வாதமும் தான் பேரன் பேத்தி கொள்ளு இந்த மாதிரி பார்த்துட்டு இறக்குற தேவ மனிதர்கள்லாம் இருக்காங்க. நார்மலாக ஜெபிக்கிற மனிதர்களும் நான் பார்த்துருக்கேன். நல்லா மனசார கர்த்தரை ஜெபிக்கிறவங்களோட லைஃப் அப்படி முடியும். ஆனால் இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணிட்டு போகிறவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா, ஆரம்பம் பயங்கர ஃபேமில் போவாங்க, டக்குன்னு மேலே போயிடுவாங்க. ஆனால் அவங்க முடிவு வந்து ரொம்ப கேவலமாக முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரிஷதர் ரெபெ கெல ரப தரி பல ரிகபா உரிக்கந்த ரெபெல் ரிஷதர் ரப கெல ரபா திரபா தரபாபா. நீங்கள் நிறைய இந்த ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அகால மரணம்லாம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் பார்த்தாலே தெரியும். இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து சேட்டனோட உடன்படிக்கை பண்ணி பயங்கர உச்சியில் இருப்பாங்க, பயங்கர ஃபேமஸாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்லாம் வந்து ஒரு 50 வயசு கூட தாண்டாது, அதுக்குள்ளேயே அவங்க லைஃப் முடிஞ்சு போயிடும். இதுதான் சேட்டனுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசம். ஆவியானவர் இருக்கும்போது நம்ம முடிவு எப்பவுமே சம்பூர்ணமாக முடியும். ஆரம்பம் அப்படியே ஸ்லோவாக போகும், பட் முடிவு சம்பூர்ணமாக முடியும். ஆனால் அசுத்தாவியோடு இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, டக்குன்னு மேலே போவாங்க, ஆனால் வந்து முடிவு நல்லாவே இருக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ரேபே லக்கே லக்கே ஷபா லரிகா பாபா ரீதா ரஷத ரபா லக்கே ல தரிபா தரிபா ல பாபா டுரிகந்த ரேஷத ரபா லோரிகா பாபா உரகந்த ரபா தரபா. ஆவியானவர் சொல்றார் ரிகந்த ரப். இந்த கடைசி காலத்தில் ரிகந்த அந்த ஆவியானவர் அபிஷேகம் இல்லாமல் ரிகந்த ரபால உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ரேபே கேலா ரஷபா. நான் உங்களுக்கு ஒரு 2 சாட்சி சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். நான் வந்து
எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்டு அவங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு ஃபேமிலி. அவங்க அம்மா நல்லா ஜெபிக்கிற ஒரு பெண்மணி. அதே மாதிரி அந்த பொண்ணும் நல்லா ஜெபிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பிஇ படிக்கும்போது அவங்க புஸ்தகத்தை வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பையன்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து படித்து முடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு எக்ஸாம் வரதுனால அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த புஸ்தகத்தை திருப்பி கொடு, எனக்கு வேணும்னு சொல்லும்போது அந்த பையன்கிட்டேருந்து சரியான ரெஸ்பான்ஸே இந்த பொண்ணுக்கு வரல. அவன் ஃபோனை வச்சுட்டு போகிறது, எதுவுமே சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இந்த மாதிரியே இருந்திருக்கான். இந்த பொண்ணுக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பொண்ணோட எக்ஸாம் வந்து இன்னொரு 2 டேஸில் அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த புஸ்தகம்லாம் அதுக்கு தேவை. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லைம்மா எனக்கு அந்த புஸ்தகம் வேணும். அந்த பையனுக்கு ஃபோன் பண்ண சரியாகவே அந்த ஃபோனில் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். கிட்டத்தட்ட 5 புஸ்தகம் அந்த பையன் கிட்ட இருக்குது, எனக்கு அதெல்லாம் வேணும், எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி நான் போய் அந்த பையன் வீட்டில் பார்த்துட்டு வரேன். ஜஸ்ட் ஒரு 1 hour கிலோமீட்டர்ஸ் தான் அங்கே உள்ளே தான் இருக்கும், இது நடந்து போகிற தூரம் தான். நான் போய் அந்த பையன் வீட்டில் போய் என்னன்னு சொல்லிட்டு நான் புக்கை வாங்கிட்டு வரேன், நீ வீட்டில் இருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணோட அம்மாவும் அந்த பொண்ணோட தம்பியும் இவங்க 2 பேரும் அந்த பையனோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பையனோட வீட்டுக்கு போனோன்னா அவங்க எல்லாம் நார்மலாக இருக்காங்க. அந்த பையனும் அவங்க அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க. உள்ளே வந்தோன்னே, இல்லைப்பா இந்த மாதிரி என் பொண்ணுக்கு எக்ஸாமா, அதனால புக்கை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா, அதனால தான் வந்தோன்னே உடனே அவங்க அம்மா வந்து வாங்க உட்காருங்க அப்படின்லாம் அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. வீட்டிலே உட்கார வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போ இவங்க ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு யாராவது வந்து அந்த பிஸ்கெட் கொடுக்குறது, இந்த கிரேப்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க நிறைய அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து புக்கை கொடுத்துட்டான். அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து புக்கை கொடுத்துட்டான், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கை கொடுக்குறான். இவங்களும் புக்கை வாங்கிட்டு கிளம்புற டைமில் அந்த பையன் சொல்கிறானா, ஆன்ட்டி நீங்கள் எனக்காக ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணுறது அவங்க யாருக்குமே தெரியாது. இவங்க நல்ல கிறிஸ்தவர்கள் தான், பட் ஆனால் அந்த வெளியில் போய் ஜெபிக்கிற டைப்லாம் கிடையாது. இவன் என்னடா நம்மளை ஜெபிக்க சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து புறஜாதியானவர், இவன் ஏன் திடீர்னு நம்மளை ஜெபிக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஆன்ட்டி யோசிக்கிறாங்க. அப்போ ஆனால் அந்த பொண்ணோட தம்பி என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா நீங்கள் ஜெபிங்க, அவர் ஜெபின்னு கேட்கும்போது நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆன்ட்டி முக்காடு போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. முழிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, முட்டி போட்டு 2 கைகளை முறுக்கி ஒரு பாம்பு மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணோன்னு இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களாம் கிடையாது, சாதாரணமாக ஜெபிக்கிறவங்க, ஆனால் வல்லமையாக ஜெபிக்கிறவங்க, வீட்டில் அந்நிய பாஷையோட முட்டி போட்டு ஜெபம் பண்ணுற ஒரு லேடி. இந்த பையன் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னு இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சா. அவங்க இன்னும் அதை பார்த்த உடனே தன்னாலே அவங்க மேலே ஆவியானவர் வந்ததா அவங்க சொன்னாங்க என்கிட்ட. இதை நான் அவங்க கிட்ட நேரில் பேசி கேட்ட ஒரு சாட்சி. அப்போ அவங்க மேலே ஆவியானவர் பலமாக இறங்குறத அவங்க உணர்றாங்க. அவங்கள அறியாமலே அவங்க வந்து அந்நிய பாஷை, வேற மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அந்நிய பாஷை இருந்தது, பட் அந்த டைமில் அந்த அசுத்தாவி வரும்போது அவங்கள அறியாமலே ஒரு அந்நிய பாஷை அவங்க பேசுகிறத பார்க்குறாங்க. இவங்க மேலே ஆவியானவர் வந்து பயங்கர உக்கிர கோபத்தில் இறங்குறத இவங்களும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த விட்டு இவங்கள மாமிசத்தில் இவங்களுக்கு விட்டு வரணும்னு தோணுது, பட் ஆவியானவர் வந்து அவங்க உடம்பை யூட்டிலைஸ் பண்ணுறதை இவங்க உணர்றாங்க. இந்த பையன் ஆடுறத பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்கள அறியாமலே அந்த பையன் வந்து நிறைய கயிறுகள் கழுத்தில் கையில் நிறைய கயிறு போட்டிருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. உடனே ஆவியானவர் வந்து அவங்க வாயை வாங்கி சொல்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அந்த கயிறெல்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் வந்து அந்த பையனுக்கு கமாண்ட் பண்ணுறாரு. அந்த சொன்ன உடனே அந்த பையன் ஒவ்வொரு கயிறாக கழட்டும் போது அவன் அந்த அசுத்தாவே சொல்லுதான், நான் போகிறேன், நான் வந்து இத்தனை நாள் இந்த உடம்புல இருந்தேன், நான் போகிறேன், நான் எரிஞ்சு போன ஆவி, நான் சூசைட் பண்ண ஆவி, நான் இங்கே இறந்தேன் அங்கே இருந்தேன்னு சொல்லிட்டு 2-3 ஆத்மாக்கள் வந்து அந்த பையனை விட்டு சொல்லிட்டு போதான். அந்த கயிறை இறக்கும் போது கழட்டும் போது அவன் சொல்லி அந்த பையனோட உடம்பை விட்டு போகிறத இவங்க கவனிச்சிருக்காங்க. கடைசியில் ஒரே ஒரு கயிறு, ஒரு $1 போட்ட ஒரு கயிறை மட்டும் அந்த பையன் போட்டிருந்தான். இப்போ அவங்க கமாண்ட் பண்ணுறாங்களா, அந்த கயிறை நீ கழட்டுனோன்னா அந்த கயிறை மட்டும் அந்த பையன் கழட்டாமல் பிடிச்சிட்டு, நான் கழட்டவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் இந்த கயிறை மட்டும் நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரூமில் போய் கதவை அடைச்சிக்கிட்டானா. உடனே அந்த பையனோட அம்மாக்கு இது எதுவுமே புரியலையா. ஏன்னா வந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, சரி பையனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, ஜோரம் அடிக்குது, அதனால தான் அவன் கொஞ்சம் வளர்றான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டே இருக்காங்க. இவன் ஓடி போய் கதவை அடைச்சிக்கிறான். உடனே வந்து கொஞ்ச நேரத்தில் அம்மா அந்த ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க, உங்கள் பையனை வெளியில் கூப்பிடுங்க அப்படின்னோடனே
உடனே வந்து இவங்க கூப்பிட்றாங்க, வெளியில் வாப்பா, நீ ஏன் கதவை போய் அடைச்சிருக்கணுன்னு. அந்த பையன் சொன்னானா, அவங்கள முதல்ல அந்த இடத்த விட்டு போங்க, என்னால் அங்கே நிற்க முடியல, எனக்கு ரொம்ப எரியுது, அவங்கள முதல்ல அந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு அந்த பையன் உள்ளேருந்து சொன்னானா. உடனே இவங்க அம்மா சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க போயிட்டாங்க, அவங்க எப்பயோ போயிட்டாங்க, நீ வெளியில் வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். உடனே அந்த பையன் சொல்கிறான்னா, நான் வரமாட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, ஏன்னா எனக்கு இன்னமும் இந்த ரூமில் வந்து அவங்க நிற்கிறதோட நெருப்பு எனக்கு இன்னமும் அதை சுட்டி எரிக்கிறது, நான் வரவே மாட்டேன், அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ளேயே இருந்தான். அவன் சொல்கிறான், இல்லை அவங்க போல, அவங்க நிற்கிற அந்த ஃபயர் வந்து எனக்கு இங்கேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னதா இந்த அம்மா அந்த ஆன்ட்டி என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, எனக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிலாம் பண்ணதில்லை, நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க கிட்ட போய் பாருங்க, உங்கள் பையனுக்கு வந்து அசுத்தாவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசிச்சேன், ஒரு பரிசுத்தாவியார் ஒரு மனிதன் மேலே இருந்தால் மனசார வந்து நம்ம வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம அசுத்தாவிகள் பக்கத்தில் போகும்போது அந்த அசுத்தாவிகள் வந்து சுட்டரிக்கப்படும் சொல்லிட்டு அந்த சாட்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது தான், ஒரு கிறிஸ்தவனா இருந்தால், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சபைக்கு போகிறோமா, சபைக்கு போயிட்டு வெறுமனியாக நீங்கள் வரக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரீதாரா ஷதர் ராபா லக்கேதர் ராபா உரக்கந்தர் ராபா லக்கேலர் ராபா டுரிக்கந்தர் ரஷதர் ரெபே லொக்கேலர் ராபா துரிஷதர் ராபா தரிபா லராபா டுரிபா தர்ராபா தல கல ஷபாபா டுரிக்கந்தர் ராபா லொக்கேலர் ராபா. இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்க ரிக்கந்தர் பல பேர் மேலே ரிக்கந்தர் இந்த அசுத்தாவிகள் ஓடுறதை நான் பார்க்கணும். ரிக்கந்தர் லஷதர் ராபா லொக்கேலர் ராபாபா ருக்கந்த ஐ கமாண்ட் தம் இன் ஜீசஸ் நேம். ரிக்கந்த கிறிஸ்தவ வீட்டில் ரிக்கந்த ஆவியானவர் இருக்க வீட்டில் ரிக்க உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக்கந்த ராபா தரிஷதர் ராபா லக்கேலா பாபா டுரிக்கந்தர் ராபா ஐ command them in Jesus name. Rikanda raba I command them in Jesus name. Rishada raba kela rashada rebe lorika baba ரிக்கந்தர் ரபா லொக்கேர் ரபா. யார் யாருக்கெல்லாம் அந்த அக்கினி அபிஷேகம் வேணுமோ ரிக்கந்தர், யார் யாருக்கெல்லாம் அந்த அக்கினி அபிஷேகம் வேணுமோ ரிக்கந்தர், யார் யாருக்கெல்லாம் அந்த வல்லமை வேணுமோ ரிக்கந்தர் ரபா லோரிக்க. உங்களோட ரைட் ஹேண்டை பரலோகத்துக்கு நேராக நீட்டுங்க. ரிக்கந்தர் ரபா லொக்கேலா ரபா. அவங்க எல்லார் மேலேயும் ரிக்கந்தர் ரபா லோரிக்கப்பா அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட போகுது. ரிக்கந்தர் ரபா அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட போகுது. ரிக்கந்தர் நிறைய பேர் மேலே இருக்கு. இந்த லாஸ்ட் டேஸ் அனாயிண்டிங் உள்ளதை நான் பார்க்குறேன். லாஸ்ட் டேஸ் அனாயிண்டிங் வரதை நான் பார்க்குறேன். 2:28 நிறைய பேர் மேல வரதா நான் பார்க்கிறேன். இனி ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கபா நீங்க சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்ப்பீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்ப்பீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிதர சதர் ராபா தரிபா தரிபா லா ராபா டுரிக்கந்தர் லா ஷதர் ராபா லோ ரிக்கபா ரிக்கந்தர் ராபா லோ ரிக்கபா உரக்கந்தர் ராபா லோ ரிக்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரிக்கந்த சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போறது அல்லன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளரணும். ரிக்கந்த அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ஷபால இரஷதர் ரெபே தரிபா லதர் ரெபே லெஸிதே ரெபே லரிபா லரிபாபா டுரிக்கந்த லெத லெஸெத லபா லோபோ லொக்கெல தல்லிமானா டுரிக்கந்த ரெபே கேல ராபாபா உரக்கந்த ரஷதர் ராபா லோரிகா பாபா உரக்கந்த ராபா லோரிகா பாபா உரக்கந்த ராபா லோரிகா. கர்த்தர் சொல்றார் ரிக்கந்த ரிக்கா ராபா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரிக்கந்த ராபா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ரிக்கந்த இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டல்னு ஒன்று பண்ணணும். ரிக்கந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் says the Lord. Rikanda raba lokke raba darishada raba lorika. ஆவிக்குரிய யுத்தங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா லோரிகா பாபா. பிசிக்கல் லைஃப்ல ரிக்கந்த ஒரு பிரச்சனையை நீங்க பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க அந்த பிரச்சனை எதனால உண்டாச்சுன்னு நீங்க பார்க்கணும்னு என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ரபா. நிறைய அபிஷேகம் இருக்கு. ரிக்கந்த ஒவ்வொரு வாரமும் இந்த அபிஷேகத்தை நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிக்கந்த ரபா. உங்களோட ஜபம் இதுவா தான் இருக்கணும். கர்த்தாவே ரிக்கந்த ராபா லோரிகா பாபா எனக்கு நிறையா இந்த அபிஷேகத்தை ஊத்துங்க ரிக்கந்த ராபா. இந்த அபிஷேகத்தை ஊத்துங்க. நீங்கள் ஜெபம் பண்ணணும். ரிக்கந்தர் ராபால். இது பத்தாது கர்த்தாவே ரிக்கந்த இன்னும் அபிஷேகத்தை ஊத்துங்க. தானியலை போல நான் நடக்கணும். ரிக்கந்தர் தானியலை போல வல்லமையுள்ள ஒரு மனிதனா நான் நடக்கணும். ரிக்கந்தர் எலியாவை போல நடக்கணும். மோசையை போல நடக்கணும். யோசுவாவை போல நடக்கணும். ரிக்கந்தர் ராபாலோ. இதுதான் அவங்க ஜபமாக இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால் லொக்கே தரிபா ரெபே லரிஷபா. ஸ்பிரிச்சுவல் லைஃப் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரிக்கந்த ஃபிசிக்கல் லைஃப் தன்னாலே வளரும் என்று கர்த்தர் சொல்ல. நீங்கள்
ஜெபிக்கணும்னு கூட அவசியமே கிடையாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். தீரா சதர் ரபா லோரிக்கா, நீங்க ஒரு சின்ன திட்டத்தை வைப்பீங்க ரிக்கந்த, உங்க வாழ்க்கையை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா ரிக்கந்தர் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை அவர் கொடுப்பாருன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரபா பாபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கா, ஆரம்பம் அற்பமானாலும் ரிக்கந்த முடிவு சம்பூர்ணமே என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கந்தர் ராபா லக்கேலத ராபா துரஷதர் ராபா லோரிக்கந்தர் ராபா லோரிக்கபா ரிக்கந்தர் ராபா லோரிக்கபம் தேரஷதர் கர்த்தாவே ரிக்கந்தர் ராபாலோ, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகணும் கர்த்தாவே. ரிக்கந்தர் ராபாலோ, எல்லாரோட ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகட்டும் கர்த்தாவே. சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. ரிக்கந்தர் சொப்பனங்கள் தரிசனங்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. ரிக்கந்தர் ராபாலோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் கர்த்தாவே. ரிக்கந்தர் ராபாலோ, ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் கர்த்தாவே. ரிஷதர் ராபாலோ கே ராபா பாபா ரிக்கந்தர் ரஷதர் ராபாலோ ரிக்கா பாபா ஊராக்கந்தர் ராபாலோ ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா ஊராக்கந்தர் பைபிள் வாசிக்கிற அபிஷேகத்தை ரிக்கதை பார்க்குற எல்லார் மேலையும் போடுங்க கர்த்தாவே. ரிக்கந்தர் ரஷதர் ரபக்கல பாபா டுரிக்கந்தர் ரஷபாலோ ரிக்கா பாபா ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.